Hello guys, welcome to Sadhana Tuition. Sin and anti-nomenclature பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த sin and anti-nomenclature எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைன் அதுக்கப்புறம் அசோ காம்பவுண்ட் இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கும் அதோட ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சமை இண்டிகேட் பண்றதுக்காக தான் sin and anti-nomenclature யூஸ் பண்றாங்க. இப்போ ஆக்சைன்னு சொல்லும் போது ஒரு காம்பவுண்ட்ல இந்த மாதிரி கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் பிரசன்ட் ஆகி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆக்சைம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே ரெண்டு இருக்கும். ஒன்னு ஆல்டாக்சைம், இன்னொன்னு கீட்டாக்சைம் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் அசோ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது நைட்ரஜன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் பிரசன்ட் ஆகி இருக்கும். சோ இதுக்கு எப்படி அரேஞ்ச் ஆகி இருந்தா அது சின் கான்ஃபிகரேஷன், எப்படி அரேஞ்ச் ஆகி இருந்தா அதுக்கு ஆன்டி கான்ஃபிகரேஷன் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்டாக்சைனுக்கு எப்படி சின் கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது, எப்படி ஆன்டி கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்டாக்சைனோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜனுக்கு மேல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு கீழே அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, சோ அதே இடத்துல ஹைட்ராக்சில் குரூப் அட்டாச் ஆகி இருக்கணும், அதாவது OH பிரசன்ட் ஆகி இருக்கணும். அதுக்கப்புறம் கார்பன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப் பிரசன்ட் ஆகி இருக்கணும். ஒன்னு ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆகி இருக்கணும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்க இல்லையா, இந்த ஆர் அப்படின்றது அல்கைல் குரூப்பாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அரைல் குரூப்பாவும் இருக்கலாம். இந்த ஆருக்கு பதில் இந்த இடத்துல அல்கைல் இருந்தாலும் கரெக்ட் தான், அரைல் குரூப் இருந்தாலும் கரெக்ட் தான். சோ இப்படி இருந்ததுன்னா அதை நம்ம ஆல்டாக்சைன் அப்படின்ட்டு சொல்லுவோம். சின்னுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சின் கான்ஃபிகரேஷன் சொல்லும் போது இந்த ஹைட்ரஜனும் அதாவது கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்க ஹைட்ரஜன் ஆட்டமோ நைட்ரஜன்ல அட்டாச் ஆகியிருக்க OH குரூப்பும் ஒரே சைட்ல இருக்கணும். இங்க பாத்தீங்களா, இங்க ஹைட்ரஜன் ஆட்டம், கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்க ஹைட்ரஜன் ஆட்டம், நைட்ரஜன்ல அட்டாச் ஆகியிருக்க OH குரூப், இது ரெண்டுமே சேம் சைட்ல பிரசன்ட் ஆகி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்க இந்த ஆர் குரூப் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒண்ணு அல்கைலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அரைல் குரூப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த ஆர் குரூப்பும் அதுக்கப்புறம் நைட்ரஜனுக்கு மேல இருக்க இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சேம் சைட்ல இருக்கணும். அப்ப சின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லும் போது கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்க ஹைட்ரஜன் ஆட்டமோ நைட்ரஜன்ல அட்டாச் ஆகியிருக்க OH குரூப்பும் ஒரே சைட்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர் குரூப்பும் நைட்ரஜனுக்கு மேல இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரே சைட்ல இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை சின் கான்ஃபிகரேஷன்ல சொல்லுவோம். அடுத்து ஆன்டி கான்ஃபிகரேஷனுக்கு பாத்தீங்கன்னா இங்க பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். இந்த ஹைட்ரஜனும் கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்க ஹைட்ரஜன், நைட்ரஜன்ல அட்டாச் ஆகியிருக்க OH குரூப், இது ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆர் குரூப்பும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். சோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன்டி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ரெண்டு கான்ஃபிகரேஷனுக்கும். இங்க சின் பென்சால்டிகைட் ஆக்சைடு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே மாற போறதுல, எல்லாமே அப்படியேதான் இருக்க போகுது. இந்த இடத்துல ஆர் குரூப்புக்கு பதில் இங்க பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, சோ இந்த இடத்துல பென்சின் ஸ்ட்ரக்சருக்கான அந்த ஃபார்முலா வரும், C6H5 அப்படின்ட்டு இங்க மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்டி பென்சால்டிகைட் ஆக்சைடு சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஆருக்கு பதில் C6H5 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இங்க பாத்தீங்களா, இந்த ஹைட்ரஜனும் இந்த OH குரூப்பும் ஆப்போசிட் சைட்ல இருக்கு, ஆப்போசிட் சைட்ல இருந்தது இல்லையா, சோ அதனால இங்க ஆன்டி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த OH குரூப்பும் எப்படி இருக்கு, ஒரே சைட்ல இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்க அந்த பென்சின் குரூப்பும் அப்புறம் இங்க இருக்க அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் சேம் சைட் பிரசன்ட் ஆகி இருக்கு. சோ இப்படி சேம் சைட் பிரசன்ட் ஆகி இருக்கிறதுனால இதுக்கு நேம் பாத்தீங்கன்னா சின் பென்சால்டிகைட் ஆக்சைடு. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல பிரசன்ட் ஆகி இருக்கிறதுனால ஆன்டி பென்சால்டிகைட் ஆக்சைடு அப்படின்ட்டு இதுக்கு நேம் தரும். அடுத்து கீட்டாக்சைமோட சின் ஆன்டி நாமென்க்ளேச்சர் பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்,
இங்க நான் உங்களுக்கு சின் ஆன்டி நாமன்கிளேச்சருக்கு எழுதி போடுறது எல்லாமே வெறும் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஜெனரல் ஃபார்முலா மட்டும் தான் எழுதி போடுறேன். இந்த சின் ஆன்டி நாமன்கிளேச்சருக்கான பிரீஃப் நோட்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்ன்றவங்க போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டாபிக் உள்ள போலாம். கீடாக்சைன்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரு, இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் இருக்க போது, நைட்ரஜன்ல அதே மாதிரி ஒரு சைட்ல வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சைட்ல OH குரூப் இருக்க போகுது. இப்போ கார்பன்ல பாத்தீங்கன்னா 2 குரூப் இருக்க போகுது. என்ன அப்படின்னா ரெண்டுமே அல்கைல் குரூப்பாவும் இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே அரைல் குரூப்பாவும் இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஒன்னு அல்கைல் இன்னொன்னு அரைல் இப்படியோ இருக்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த கார்பன்ல பிரசன்ட் ஆகி இருக்க குரூப் ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கணும். இப்ப ரெண்டுமே அல்கைல் குரூப்பா இருந்தா கூட, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் மெத்தில் குரூப் இங்கேயும் மெத்தில் குரூப் அப்படி இருந்தா அந்த மாதிரி சமயத்துல சின் ஆன்டி நாமன்கிளேச்சர் பாசிபிள் இல்லை. இப்போ இங்கேயும் டிஃப்ரெண்டா இருந்து இங்கேயும் டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் சின் அண்ட் ஆன்டி நாமன்கிளேச்சர் வந்து பாசிபிள். இப்போ இந்த இடத்துல நான் ஜெனரல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருங்க பாருங்க. இப்போ இதுல எப்படி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல OH குரூப் இருக்கு இல்லையா, இந்த OH குரூப்பும் இங்க இருக்க அல்கைல் குரூப்பும் சேம் சைடு இருக்கு. அப்போ ஒரே சைடு இருக்கிறதுனால சின் அல்கைல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். இங்க இருக்க OH குரூப்பும் இங்க இருக்க அரைல் குரூப்பும் ஆப்போசிட் சைட்ல இருக்கு. சோ ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதுனால ஆன்டி அரைல். ஏன் இங்க ஆன்டி அரைல்? ஆப்போசிட் சைட்ல, அதாவது OH குரூப்புக்கு ஆப்போசிட் சைட்ல அரைல் குரூப் இருக்கிறதுனால ஆன்டி அரைல். OH குரூப்புக்கு சேம் சைட்ல அல்கைல் குரூப் இருக்கிறதுனால சின் அல்கைல் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இன்னொரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் மேல OH குரூப் இருக்கு. இந்த OH குரூப்க்கு சேம் சைட்ல கார்பன் மேல அரைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு சேம் சைட்ல. சோ அதனால சின் அரைல். இதுவே இந்த OH குரூப்புக்கு ஆப்போசிட் சைட்ல கார்பன் மேல அல்கைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு, அதனால ஆன்டி அல்கைல். சோ இப்படிதான் வந்து அதோட சேம் சைட்ல என்ன இருக்கோ, அதாவது OH குரூப்போட சேம் சைட்ல கார்பன் மேல என்ன குரூப் அட்டாச் ஆகியிருக்கோ அதை வந்து சின் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். OH குரூப்புக்கு ஆப்போசிட் சைட்ல கார்பன் கூட என்ன அட்டாச் ஆகியிருக்கோ அதை வந்து ஆன்டி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் கிளியரா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடத்துல கார்பன்ல வந்து இங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்னு ரெண்டுமே அல்கைலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டுமே அரைலா இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஒன்னு அல்கைல் இன்னொன்னு அரைல். பட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கணும், ரெண்டுமே சேமா இருந்தா சின் அண்ட் ஆன்டி நாமன்கிளேச்சர் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல அந்த 2 குரூப்புக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபினைல் குரூப்பும் மெத்தில் குரூப்பும் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு எப்படி வந்து நாமன்கிளேச்சர் கொடுப்போம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல OH குரூப் இருக்கு, நைட்ரஜனுக்கு மேல OH குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இந்த OH குரூப்புக்கு சேம் சைட்ல, OH குரூப்புக்கு சேம் சைட்ல கார்பனுக்கு மேல ஃபினைல் குரூப் இருக்கு. அப்போ சின் ஃபினைல் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஹைட்ராக்சைல் குரூப்புக்கு சேம் சைட்ல கார்பன் மேல ஃபினைல் குரூப் இருக்கு, அதனால சேம் சைட்ல இருந்தா என்ன சொன்ன, சின் அப்படின்னு சொன்ன. என்ன குரூப் பிரசன்ட் ஆகிருக்கு சேம் சைட்ல, ஃபினைல். அப்புறம் பேலன்ஸ் என்ன குரூப் இருக்கு, மெத்தில் இருக்கு, அதனால சின் ஃபினைல் அப்படின்ட்டு ஸ்டார்டிங் எழுதிட்டு பேலன்ஸ் என்ன குரூப் இருக்கு, மெத்தில். சோ மெத்தில் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் என்னன்னு சொல்லியிருந்தேன் நானு, கீடாக்சைன். சோ அப்ப இதோட பேரை லாஸ்ட்ல எழுதி கீடாக்சைன் அப்படின்ட்டு முடிச்சிடணும். வேற எப்படி இதுக்கு நேம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நைட்ரஜனுக்கு மேல OH குரூப் இருக்கு. சோ இந்த OHக்கு ஆப்போசிட்ல கார்பன்ல வந்து மெத்தில் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், ஆன்டி. என்ன குரூப் பிரசன்ட் ஆகிருக்கு, மெத்தில். பேலன்ஸ் என்ன இருக்கு, ஃபினைல். லாஸ்டா நான் முடிக்கும் போது இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன,
கீட்டாக்சைம் அப்படின்ட்டு எழுதி முடிக்கணும்னு சொன்னேன். ஸோ நீங்க இப்படி கொடுத்தாலும் கரெக்ட் தான், இப்படி கான்ஃபிகரேஷன் கொடுத்தாலும் கரெக்ட் தான். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன கான்ஃபிகரேஷன் மென்ஷன் பண்றீங்களோ அந்த கான்ஃபிகரேஷன்ல என்ன குரூப் பிரசன்ட் ஆகியிருக்கோ அதை வந்து பக்கத்துல போடுங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடத்துல ஒன்னு மெத்தில் கொடுத்துருக்கேன், இன்னொன்னு வந்து எத்தில் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு எப்படி நேம் கொடுப்போம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துல ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கு நைட்ரஜன் மேல, இதோட சேம் சைட்ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்போ சேம் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், சின் மெத்தில் குரூப் சேம் சைட்ல பிரசன்ட் ஆகி இருக்கு. ஸோ சின் மெத்தில், பேலன்ஸ் என்ன இருக்கு, எத்தில் குரூப் இருக்கு, எத்தில், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கீட்டாக்சைம் அப்படின்ட்டு எழுதி முடிக்கணும். வேற எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த OH குரூப்புக்கு ஆப்போசிட் சைட்ல, OH குரூப் ஆப்போசிட் சைட்ல எத்தில் குரூப் இருக்கு. அப்போ ஆப்போசிட் சைட்னா ஆன்டி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஆப்போசிட் சைட்ல என்ன குரூப் இருக்கு, எத்தில் குரூப் இருக்கு. ஸோ ஆன்டி எத்தில், பேலன்ஸ் குரூப் என்ன பிரசன்ட் ஆகி இருக்கு, மெத்தில் இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் மெத்தில் அப்படின்ட்டு எழுதி லாஸ்டா கீட்டாக்சைம் அப்படின்ட்டு முடிக்கணும். அடுத்து லாஸ்டா அசோ காம்பவுண்ட்ஸோட சின் ஆன்டி நாமென்க்ளேச்சர் பத்தி பார்ப்போம். இப்போ அசோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருந்தேன், நைட்ரஜன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து அசோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆக்சைம் அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் தான் இருக்கு, அதனால ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம பார்த்திருந்தோம். ஆல்டாக்சைம்லயும் சரி கீட்டாக்சைம்லயும் சரி, ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சைம்லயே ஒரே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் பார்த்திருந்தோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நைட்ரஜன் இருக்கு, அதனால ஒரு நைட்ரஜன்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இன்னொரு நைட்ரஜன்ல இன்னொரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், மொத்தமா ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அசோ காம்பவுண்ட்ஸ்ல பிரசன்ட் ஆகி இருக்கும். இப்போ ஜெனரல் ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. சென் கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு சொல்லும் போது இந்த இடத்துல ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் ஒரே சைட்ல பிரசன்ட் ஆகி இருக்கணும். இங்க பாத்தீங்களா, ஒரே சைட்ல சேம் சைட்ல பிரசன்ட் ஆகி இருக்கு. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம சென் கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுவே ஆன்டி கான்ஃபிகரேஷன் அப்படின்னா அந்த ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல இருக்கும். இந்த இடத்துல சேம் சைட்ல இருந்தது இல்லையா, இந்த இடத்துல ஆப்போசிட் சைட்ல இருக்கு. ஸோ ஆப்போசிட் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி கான்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, சோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா புரியும். இப்போ இந்த இடத்துல அரைல் குரூப்புக்கு பதில் C6H5 சிம்பிளான ஸ்ட்ரக்சர், பென்சின் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன் அரைல் குரூப்புக்கு பதில். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரே சைட்ல பிரசன்ட் ஆகி இருக்கு, அதனால சின். இது அசோ காம்பவுண்ட் சொன்ன, நைட்ரஜன் டபுள் பாண்ட் நைட்ரஜன் வரதுனால. அப்போ அசோ இந்த இடத்துல பென்சின் தானே அட்டாச் பண்ணிருக்கோம், அதனால அசோ பென்சின் அப்படின்ட்டு சொல்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி கான்ஃபிகரேஷனுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆப்போசிட் சைட்ல இருக்கு, அதனால ஆன்டி அசோ பென்சின். இங்க பென்சின் பிரசன்ட் ஆகி இருக்கிறதுனால லாஸ்ட்ல பென்சின் அப்படின்ட்டு முடிக்கிறோம். இவ்வளவுதான் சின் ஆன்டி நாமென்க்ளேச்சரோட கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய பல தகவல்களுக்கு நம்மளோட சாதனை டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.